வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். தமிழ்ந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி மற்றும் மீனாட்சி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அதிக படிப்பு படிக்கவில்லை. ராமசாமி விவசாயி, மீனாட்சி வீட்டு திருமதி. ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. நாம் படிக்கவில்லை, ஆனால் நம்ம பிள்ளை படித்து பெரியவராக வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. அவர்களுக்கு ஒரே மகன் அருண். அவன் சிறுவயதிலிருந்தே புத்திசாலி. எப்போதும் ஏதாவது கேள்விகள் கேட்பான். அப்பா, மழை எப்படி வரும்? அம்மா, சூரியன் ஏன் சூடாக இருக்கும்? ராமசாமிக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியாது. ஆனால் அவர் ஒருபோதும் அதை விடு என்று சொல்லவில்லை. நாளைக்கு மாஸ்டரிடம் கேள்பா என்று ஊக்கப்படுத்துவார். கல்விக்காக செய்த தியாகம். ஒரு வருடம் கடும் வறட்சி. வயலில் பயிர் காய்ந்து போனது. வீட்டில் பணம் இல்லை. அதே நேரத்தில் அருண் மாவட்ட அளவில் முதல் இடம் பெற்றான். அவனை நகரத்தில் உள்ள பெரிய பள்ளியில் சேர்க்க வேண்டும். ஆனால் சேர்க்கை கட்டணம் அதிகம். அந்த இரவு ராமசாமி அமைதியாக அமர்ந்திருந்தார். மீனாட்சி தனது திருமண நகையை எடுத்து வந்து சொன்னாள், இது நம்ம மகனோட படிப்புக்கு உதவட்டும். அந்த நிமிடம் அவர்கள் கண்களில் கண்ணீர். ஆனால் அது துக்கக் கண்ணீர் அல்ல, நம்பிக்கையின் கண்ணீர். நகர வாழ்க்கை. அருண் நகரத்தில் படிக்கத் தொடங்கினான். ஆரம்பத்தில் அவனுக்கு சிரமம். மற்ற மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவார்கள். அவனுக்கு தமிழ்தான் நன்றாக தெரியும். சிலர் அவனை இகழ்ந்தார்கள். ஆனால் அவன் மனம் தளரவில்லை. அவன் நினைத்தது, எங்கம்மா நகை விற்றாங்க, நான் வெற்றி பெறணும். அவன் இரவு பகல் படித்தான். மெதுவாக அவன் திறமை வெளிப்பட்டது. பெரிய வெற்றி. 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் முதல் இடம். அனைத்து செய்தித்தாள்களிலும் அவன் படம். கிராமம் முழுவதும் பெருமை. ராமசாமி மகன்தான் மாநில ரேங்க் வாங்கியிருக்கான் என்று மக்கள் பேசினர். ராமசாமி தலைகுனிந்து நின்றார். அவருக்கு பெருமை, ஆனால் அதே நேரத்தில் தாழ்மை. அருண் மேடையில் பேசும்போது சொன்னான், இந்த வெற்றி என்னுடையது மட்டும் அல்ல, என் பெற்றோரின் தியாகம்தான் என்னை இங்கு கொண்டு வந்தது. அந்த வார்த்தைகள் கேட்டதும் மீனாட்சியின் கண்களில் மீண்டும் கண்ணீர். உலகிற்கு உதவும் பிள்ளை அருண் மேல் படிப்பு படித்து விஞ்ஞானியாக ஆனான். கிராமங்களில் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் புதிய இயந்திரம் கண்டுபிடித்தான். அதனால் பல கிராமங்களுக்கு குடிநீர் கிடைத்தது. ஒரு நாள் அரசு அவனை பாராட்ட விழா வைத்தது. அவனை மேடைக்கு அழைத்தபோது அவன் தனது பெற்றோரையும் மேடைக்கு அழைத்தான். என் வெற்றிக்கு காரணம் இவர்கள்தான் என்று கூறினான். அங்கு இருந்த அனைவரும் கைத்தட்டினர். உண்மையான மகிழ்ச்சி. ராமசாமி மெதுவாக சொன்னார், நாம் படிக்கலன்னு வருத்தப்பட்டோம். ஆனா இப்போ நம்ம மகன் நம்மள விட அறிவில் பெரியவன். அதுவே நம்ம வாழ்க்கையோட வெற்றி. பெற்றோரைக் காட்டிலும் பிள்ளைகள் அறிவில் உயர்ந்தால் அது உலகிற்கு மகிழ்ச்சி தரும் மிகப்பெரிய வரம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல். கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.